வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ரவா இட்லி ரெடிமேடா எப்படி ரெடி பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே நம்ம கடையில் வாங்கும்போது ஒரு 200 கிராமே 48 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 1 கிலோ ரவா வாங்கினோம்னா 40 ரூபா. இல்லை நம்ம 1 கிலோவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து டக்குன்னு தயிர் ஊற்றி, இல்லை நம்ம மோர் கலக்கி அதை ஊற்றி கலக்கி வச்சு ஒரு 1/2 hour ஊறினா போதும். உடனே நம்ம இட்லி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம ரெடிமேடாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரவா நான் 1/2 கிலோ வச்சுருக்கேன். கடுகு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, முந்திரி ஒரு 10 பல்லு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இது நம்ம பச்சரிசி நொய். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி நொய். உங்கள் வீட்டில் பச்சரிசி நொய் இருந்தால் பார்த்துக்கோங்க, இல்லை பச்சரிசி மாவு இருந்தாலும் கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் தான் நான் வச்சுருக்கேங்க. இப்போது கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். எண்ணெயை விட கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், அடுத்து உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு செவுக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். அதாவது இப்போ நம்ம 1 கிலோலாம் போடுறோம் அப்படின்னாக்கா நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போடலாம். நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசனை வரும். நம்ம வீட்டில் கடையில் வாங்குறத விட வீட்டில் ரெடி பண்ணுறது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செவக்கும் போதே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, ரொம்ப ஊற்றாதீங்க. லைட்டாக ஊற்றினா போதும். அந்த எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது அதோட மனம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரவையை இதில் கொட்டிடுறேன். இந்த நொய் ரொம்ப நைஸாக இருக்கிறது, அப்படி இல்லைனாலும் நீங்கள் மாவு போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு போடுறீங்கன்னா இந்த மாதிரி ரவையோடு சேர்த்து போடாதீங்க. கொஞ்சம் ரவை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் போடுங்க. நான் கொஞ்சம் குருணையாக வச்சுருக்கிற தொட்டு 2 ஒன்றா சேர்த்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நிமிஷமாவது இதை வறுக்கணும். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அப்போ தான் இட்லி நல்லா உசுறு வரும். பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா இதை வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிலில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சூடோடு கொட்டி வச்சிடக்கூடாது. இதில் 2 ஸ்பூன் போட்டால் தான் 1 ஸ்பூன் கணக்கு. அதனால் இதில் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு. டக்குன்னு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, இல்லை டைமே இல்லை அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா மோரை ஒரு அடிச்சுட்டு, தயிரை நல்லா மோர் மாதிரி நல்லா அடிச்சுட்டு இதில் ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் இட்லி பண்ணிக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ரவா இட்லி டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஒரு 3 மாதத்துக்கு இந்த இது கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். வறுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுப்பு தன்மை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்ல உதிராக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறட்டும். நான் இட்லி ஊற்றி காட்டுறேன். நல்லா சூடு ஆறிடுச்சு. நீங்கள் நல்லா சூடு ஆறிடணும். ஜில்லுன்னு இருக்கும் போது தான் நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம ரவா இட்லி ஊற்றுறதுக்கு, அதாவது 4 இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்குங்க. இந்த 1 டம்ளர் தண்ணி அப்படியே பாருங்கள். 1 டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள். இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணிக்கு தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே ரவையில் உப்பு போட்டுட்டோம். 1 டம்ளர். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம்.
ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, அதனால் இந்த மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக நீங்கள் மாவு கரைச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து பெருசாக வரும் நமக்கு. ரெடிமேட் ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.